வணக்கம். e-office self explanatory videos இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 14. இந்த வீடியோவில் உங்கள் e-office லாகின்ல ஒரு ரெசிப்ட் ஒரு தபால் இருக்குது. அதை நீங்கள் ஒரு ஃபைலில் நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டெப்புன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் ரெசிப்டை ஒரு ஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ப்ரொவைடட் ரெண்டு விதமான ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். எய்தர் இட் கேன் பி SFS ஆர் நான் SFS. ஸோ SFSனா இட் இஸ் கால்ட் சிங்கிள் ஃபைல் சிஸ்டம். ஸோ இதுக்கும் நான் SFSன்றது நான் சிங்கிள் ஃபைல் சிஸ்டம். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸும் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு தபாலை டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும் போது ஒரு ரேப்பர் ஷீட் போட்டு அந்த ரேப்பர் ஷீட்டில் சில என்ட்ரிஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் e-office அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ ப்ரிலிமினரியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து SFS அண்ட் நான் SFS இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் இப்போ சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்றதுல பெரிய கவனம் தேவையில்லை. ஜஸ்ட் SFS நான் SFS இது மட்டும் நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் SFSன்னு இருக்குது, இங்கே SFSன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் SFS கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் SFS கிளிக் பண்ணேன்னா உங்கள் கவனம் இங்கே இருக்கட்டும். ஃபைல் நம்பரில் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் லைக் அ ட்ராப் டவுன் மெனு நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே SFS நான் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைல் நம்பரையே நான் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் லெட் இட் பி, இப்போ நான் ஒரு அசிஸ்டண்ட், என்னோடய ஃபைல் நம்பர் இப்படி இருக்கும். ஐ மீன் A செக்ஷன், இப்போ செங்கல்பட்டில் இருக்கேன். ஸோ வருடம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபிசிக்கலாக டீல் பண்ணும்போது ஒரு ஃபைல் நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். இதுவே நான் SFS யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் SFS யூஸ் பண்ணுறேன். நான் SFS யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நான் ஒரு அசிஸ்டண்ட், நான் இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன்னா இந்த ஃபைல் நம்பரில் எனக்கு ட்ராப் டவுன் மெனுவில் பாருங்கள், நார்த் ஜோன் வந்துடுச்சு, அடுத்து காஞ்சிபுரம்னு வந்துடுச்சு. எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க, D. அதில் எந்த சீட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் D2 ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். 2026 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே KPMனு வந்துருச்சு. ஸோ இங்கே ப்ரிலிமினரி டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது நான் SFSன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே எங்கேயுமே நான் வந்து என்னோடய ஃபைல் நம்பரை நான் வந்து டைப் பண்ணலை, நான் ஃபிசிக்கல் ரெஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த e-office அப்ளிகேஷன்லேயே என்னோட சீட்டு இப்போ செக்ஷன் வைஸ் இல்லை, சீட் வைஸ்க்கு ஃபைல் நம்பர் இயர் வைஸ் அலோகேட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து D செக்ஷனில் இருக்கேன். D செக்ஷனில் இப்போ நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு D1, D2, D3 3 சீட்ஸ் இருக்குது. இதில் எனக்கு நான் D2 அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த நான் SFS ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது நான் SFS நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த e-office அப்ளிகேஷனில் லைக் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 அசைன் ஆகுதுல்ல, அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து இங்கே சர்வர்லேயே அசைன் ஆகிடும். ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நான் எந்த ஃபிசிக்கல் ரெஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ண வேண்டாம். இப்போ ஃபிசிக்கல் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு C நம்பர்னு போட்டுட்டு லெட் இட் பி ஒரு கவுண்டர் மெயின்டைன் பண்ணுவீங்க. 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபைலுக்கும் அடுத்தடுத்த நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்கள் சீட்டெல்லாம் போடுவீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போடுவீங்க, அடுத்து வருடம் போடுவீங்க, இதெல்லாம் போட்டுட்டு என்ன சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு கோ ஃபார் நான் SFS. நான் SFSல இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது லிமிட்டட் என்ட்ரிஸ் தான் வரணும். நீங்கள் எந்த ஜோன், எந்த டிஸ்ட்ரிக்ட், என்ன செக்ஷன், நீங்கள் என்ன சீட் அப்படின்றது மட்டும்தான் வரணும். ஸ்பெஷல் யூனிட்ஸ்க்கு கொஞ்சம் வேரி ஆகும். ஸ்பெஷல் யூனிட்டோட பேர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் செக்ஷன் வரும், நெக்ஸ்ட் அந்த சீட் வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து இது ஸ்பெசிஃபிக் ஃபார் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும். ஸோ அதனால் செக்ஷன் அண்ட் சீட், ஸ்பெஷல் யூனிட்ஸ்ன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வரலை, நீங்கள் வந்து நான் SFS தான் செலக்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் இந்த ஃபைல் நம்பரில் இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் வருதுன்னா நமக்கு இன்னும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை உங்கள் சீட்டுக்கு இன்னும் என்ன பண்ணாமல் இருக்குன்னா ஃபைல் கோட் மேப்பிங், இட் இஸ் கால்ட் ஃபைல் கோட் மேப்பிங், இது இன்னும் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது பண்ணாமல் இருக்குன்னா நம்ம ஸ்டேட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சீஃப் ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்கள் யூனிட் ஆஃபீஸோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், எக்ஸாம்பிள் இப்போ லெட் இட் பி, இப்போ விழுப்புரம்னு எடுத்துக்கிட்டோம்னா விழுப்புரம் SP யூனிட் ஹெட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ மைட் பி ஒரு ADSP இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 2 AOஸ்க்கு கீழேயும் தனித்தனியாக டிஃப்ரெண்ட் சூப்பரிண்டென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த சூப்பரிண்டென்ட்ஸ் கீழே டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த சூப்பரிண்டென்ட்ஸ் கீழே டிஃப்ரெண்ட் சீட்ஸ் இருக்கும்.
ஸோ இதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா சீஃப் ஆஃபீஸில் இந்த ஃபைல் கோட் மேப்பிங் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே வேகா வராமல் செக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்துடும். எந்த ஜோன், எந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செக்ஷன் அண்ட் தென் சீட் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய தகவல்களில் ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ சிங்கிள் ஃபைல் சிஸ்டம்னா என்ன, நான் சிங்கிள் ஃபைல் சிஸ்டம்னா என்ன, ஃபைல் கோட் மேப்பிங் பண்ணால் எப்படி தெரியும், ஃபைல் கோட் மேப்பிங் பண்ணலன்னா எப்படி இருக்கும், யார் பண்ணி தருவா, இந்த தகவல்கள்லாம் சொல்லியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது இந்த எஸ்எஃப்எஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு மெயின்டைன் அ ஃபிசிக்கல் ரெஜிஸ்டர். இதில் ஃபைல் நம்பரை நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்எஃப்எஸில் இஆஃபீஸ் அப்ளிகேஷனில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீங்களே உங்கள் ஃபைல் நம்பரை டிஃபைன் பண்ணி அதை யூ ஹேவ் டு மேக் அ ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டன் இன் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் நான் எஸ்எஃப்எஸ். ஸோ இது ஒரு தகவல். அடுத்து இப்போ நம்ம இந்த வீடியோவோட மெயின் அஜெண்டான்னு பார்க்கும்போது என்கிட்ட ஒரு தபால் ஒரு ரெசிப்ட் இருக்குது, என்னோடய ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்குது. அந்த ரெசிப்டை நான் ஒரு ஃபைல் கூட போட்டு சில என்ட்ரிஸ்லாம் நான் மேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்மளோட ப்ரைமரி அஜெண்டா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லெட் மீ கன்சிடர் திஸ் பர்டிகுலர் தபால். இந்த ரெசிப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிப்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரெசிப்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அடுத்து பண்ண வேண்டியது ஐ ஹேவ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் புட் இன் அ ஃபைல். ஸோ வி ஹேவ் அன் ஆப்ஷன் கால்ட் புட் இன் அ ஃபைல். ஸோ இந்த புட் இன் அ ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது. ஒன்று, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைலில் இதை சேர்க்கணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் ஃபார் ஆப்ஷன் கால்ட் அஸ் வைடிங். ஒரு ஃபைலில் வந்து நான் வைட் பண்ணுறேன். ஸோ வைட் பண்ணுறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூ ஹேவ் டு வாட்ச் வீடியோ நம்பர் 13. இந்த சீரீஸ் 2ல் வீடியோ 13 இருக்குது. அதில் நீங்கள் எப்படி வைட் பண்ணணுன்ற தகவல்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம புது ஃபைல் கிரியேட் பண்ணி அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு கிளிக் ஆன் கிரியேட் ஃபைல். ஸோ இந்த கிரியேட் ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இது நம்ம இப்போ இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஷீட் பார்த்தோம்ல, இட் இஸ் சிமிலர் டு ஒரு ஃபிசிக்கலாக டீல் பண்ணும்போது ஒரு ரேப்பர் ஷீட் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த இஆஃபீஸ் அப்ளிகேஷனில் இது ஒரு ரேப்பர் ஷீட், இல்லை யூ கேன் ஆல்சோ கால்ட் அஸ் டாக்கெட் ஷீட். ஸோ இது கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த டேக் கூட இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் எஸ்எஃப்எஸ்னா நான் எஸ்எஃப்எஸ், எஸ்எஃப்எஸ்னா எஸ்எஃப்எஸ். அப்படி இருக்கும் போது லெட் மீ கோ ஃபார் எஸ்எஃப்எஸ். ஸோ என்னோட கரண்ட் நம்பரை நான் கொடுத்துட்டு இப்போ இது வரைக்கும் நான் 34 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் 35th ஃபைல். என்னோட சீட் வந்து லெட் இட் பி A1. ஐ பிலாங் டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். தென் இட் இஸ் 2026 இந்த வருஷம். இந்த டெஸ்கிரிப்ஷன் என்னென்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைலோட சப்ஜெக்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிடணும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட்டாக இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். சர்ச் பண்ணி எடுக்கும் போது ஈவன் இந்த சப்ஜெக்ட் வைஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ லெட் இட் பி ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஈஸியாக சொல்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் இந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த வேர்டு வச்சியே நீங்கள் இந்த ஃபைலை சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன்றது என்னென்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைலோட சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிடணும். ஸோ திஸ் மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து லீவ் செக்ஷனில் ஸோ இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது திஸ் மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரின்னு 2 என்ட்ரிஸ் கேட்குறாங்க. இப்போ லெட் மீ ப்ரீஃப் இட் ஃபார் யூ. இப்போ நான் வந்து இப்போது ஒரு செக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். அந்த செக்ஷனில் நான் லீவ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் டீல் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் நான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லீவில் ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். சிஎல், இஎல், எம்எல், எம்எம்எல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. லெட் இட் பி லாஸ் ஆஃப் பே லீவ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபைல்ன்றது இந்த மெயின் கேட்டகரி என்னென்னா லீவ் சம்மந்தப்பட்ட ஃபைல். அப்படின்னும் போது மெயின் கேட்டகரி இஸ் லீவ். ஸோ இந்த லீவில் அடுத்து இந்த சப் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. சப் கேட்டகரி இது என்ன கைண்ட் ஆஃப் லீவ் அப்படின்றது இஎல், சிஎல், எம்எல் ஒரு வாட் எவர் இட் இஸ். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஜான் 2025லேருந்து டிசம்பர் 2025 வரைக்குமே நான் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெட்ரீவ் பண்ணலாம். எப்படி? என்னோட மெயின் கேட்டகரி லீவ்ன்ற மெயின் கேட்டகரியில் சப் கேட்டகரி இஎல் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எத்தனை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது என்னென்ன ஃபைல்ஸ், அதோட கரண்ட் நம்பர்ஸ் என்ன, இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதில் எத்தனை ட்ராப்ஸ் போட்டோம், அதெல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சா, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லீவ்ன்றது சொல்லிட்டேன். இப்போ அடுத்து
லெட் மீ டேக் இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஃபினான்ஸ்ன்றது ஒரு மெயின் கேட்டகரியாக எடுத்துக்கிட்டேன்னா இதில் பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் இருக்கலாம், அடுத்து ஃபெஸ்டிவல் அட்வான்சஸ் இருக்கலாம், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்மளோட ஒரு ப்ராடாக நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ண வரோம்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும் போதும் கண்டிப்பாக மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி கொடுக்கணும். எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபைல்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட் எடுத்து ரெவ்யூ பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெராமீட்டர். இப்போ நான் ஐ ஷோ யூ லீவ். இப்போ லீவ்னு எடுத்துக்கிட்டேன்னா மெயின் கேட்டகரி லீவ், சப் கேட்டகரி வி ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹியர். ஓகே, ஐம் வெரி சாரி ஹியர். இங்கே சப் கேட்டகரி வந்து இட் ஷுட் பி லிஸ்டட். இன் கேஸ் பை சான்ஸ் நீங்கள் ஒரு யூஸராக இருக்கீங்க, சப் கேட்டகரி லிஸ்ட் ஆகலை அப்படின்னா அகெயின் இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல்லுக்கு சொன்னீங்க அப்படின்னா தே வில் டூ சம் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். டெஃபினட்டாக சப் கேட்டகரிஸ் இருக்குது. ஐவ் சீன் இட். ஸோ லீவில் வி ஹவ் ஆல் சப் கேட்டகரிஸ். பட் என்னால் இங்கே ஃபில் பண்ண முடியல டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். பட் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்க, அந்த லாகின்ல சப் கேட்டகரி தெரியலன்னா டெஃபினெட்லி யூ இன்ஃபார்ம் தி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல். இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தே வில் மேக் சம் சேஞ்சஸ் ஃபார் யுவர் ஐடி. ஸோ ரிமார்க்ஸ்ன்றது இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, இட் ஹஸ் சம் டிஃப்ரெண்ட் பர்பஸ், அது தேவையில்லை. ஸோ ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ், லேட்டர் ரெஃபரன்ஸ், தீஸ் ஆர் ஆல்சோ நாட் நீடட். நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைல் இங்கிலீஷா தமிழா. ஸோ இப்போது நான் கிரியேட் ஃபைல் டு புட்ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. ஃபைல் நம்பர் இப்போ தான் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா உங்களால் திருப்பி அந்த ஃபைல் நம்பரை மாற்ற முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ப்ரொசீட்னு கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரொசீட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுக்காக ஃபைல் கிரியேட் பண்ண போகிறீங்க? நான் டிராஃப்ட் கிரியேட் பண்ண போகிறேன், இல்லை நோட் கிரியேட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ப்ரொசீடிங் ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன், வாட் எவர் இட் இஸ் ரியல் ரீசன் எதுக்காக இந்த ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ரீசனை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி என்க்ளோஸ் இந்த ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து எப்போ அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸுமே இட் கரஸ்பாண்ட்ஸ் டு எஸ்எஃப்எஸ். இதே இப்போ நான் நான் எஸ்எஃப்எஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சேம் ப்ராசஸ் தான், நான் எஸ்எஃப்எஸ் தான். பட் என்னோடய ஜோன், என்னோடய டிஸ்ட்ரிக்ட், என்னோடய செக்ஷன், என்னோடய சீட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண ஃபைல் எஸ்எஃப்எஸில் நம்ம டைப் பண்ண ஃபைல் நம்பர் வந்து இட் வாஸ் 335. இட் வாஸ் A1 CPT 2026. இந்த 35ன்றது தான் என்னோடய ஃபைல் நம்பர். அப்படி இருக்கும்போது இந்த ஃபைல் நம்பர் நான் இந்த நான் எஸ்எஃப்எஸில் எங்கேயுமே எனக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷனே அது ரிமைண்டரில் அதோட மைண்டில் வச்சுக்கிட்டு அது மெமரியில் வச்சுக்கிட்டு 1 2 3 4ன்றது இந்த பர்டிகுலர் லாகின்க்கு அடுத்துன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். மற்றது எல்லாமே சேம் என்ட்ரிஸ் தான். ஸோ சேம் கண்டினியூ ஒர்க்கிங் தான் கொடுக்க போகிறீங்க. அடுத்து நீங்கள் ஒரு நோட் கிரியேட் பண்ணுறது, டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறது, அனெக்ஸ்டர்ஸ், இதெல்லாம் அடுத்த வீடியோஸை சொல்லிடலாம். இதில் நம்ம சொல்ல விரும்பினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த ஆட் பண்ணும்போது ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறது எப்படி, அதில் 2 விதமான ஃபைல் இருக்குது, எஸ்எஃப்எஸ் ஒன்று, நான் எஸ்எஃப்எஸ் ஒன்று. அது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு ரேப்பர் ஷீட்டில் போடக்கூடிய என்ட்ரிஸ் மாதிரி இந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் எப்படி என்ட்ரி போடணும், அதில் டெஸ்கிரிப்ஷன்னா என்ன, மெயின் கேட்டகரினா என்ன, சப் கேட்டகரினா என்ன, ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் டீல் பண்ணக்கூடிய மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரிஸ் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் அப்ரோச் இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் செல்லை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க தே ஹேவ் த ப்ரிவிலேஜஸ். அவங்க மட்டும்தான் வந்து சில விஷயங்கள் பண்ண முடியும். பண்ணாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேவையான மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரி இங்கே லிஸ்ட் ஆகும். வணக்கம்.